அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எமது ஜும்மா புதுப்பள்ளி வாயிலில் வருடம் ஜமாதுல் அவ்வல் மாதத்தில் 30 நாட்களும் கண்ணியமிக்க ஜாமியு திரிமிதி கிரந்தம் பாராயணம் செய்யப்பட்டு பயான் நிகழ்வும் நடைபெற்றுவது வழக்கமானது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 1446 இந்த வருடத்தில் ஜமாதுல் அவ்வல் மாதத்தினுடைய 29வது நாளில் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தில் எமது குறுகிய அழைப்பை ஏற்று இங்கு எமக்காக மக்கா மதீனாவின் வரலாறுகளும் அதன் சிறப்புகளை பற்றியும் உரை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கின்றார். அக்கரை பற்றி ஜமியத் உலமாவினுடைய நிறைவேற்று குழுவினுடைய உறுப்பினரும் கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அட்டாளச்சேனையைச் சேர்ந்த அந்த அரபு கல்லூரியில் விரிவுரையாளருமான அஷேக் ஏ ரைஸ் முஃப்தி ஹசரத் அவர்களை பயான் நிகழ்த்துவதற்காக அழைக்கின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم. أما بعد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியாக மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வக்துன் முபாரக், இந்த நேரம் குறுகிய நேரமாக இருந்தாலும் அகலமான நேரம், இந்த நேரம் நீளம் சிறியதாக இருந்தாலும் இந்த நேரம் அகலமான நேரம். அப்படி என்றால் அது ஒரு பரக்கத்தான ஒரு நேரம். எமது முன்னோர்கள் உலமாக்கள் இந்த மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய அதிகமான வேலைகளை, மார்க்க விடயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படியான இந்த மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட இந்த நேரத்தில் அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நாம் அனைவர்களும் நல்ல விடயங்களை பேசிக்கொண்டு நல்ல விடயங்களை படிப்பதற்கான ஆர்வங்களும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இதற்காக வேண்டி பல முயற்சிகள், நிர்வாகத்தினுடைய அர்ப்பணிப்புகள், அவர்களுடைய விடாமுயற்சி, பல ஆயிரங்கள் இதற்காக வேண்டி செலவழிக்கப்படுகிறது. ஏன் காரணம் என்றால், இந்த ஹதீஸை நீ செழிப்பாக்குவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படியான நல்ல விடயங்கள், இந்த ஹதீஸை கேட்டு அமல் செய்து எமது வாழ்க்கையில் பின்பற்றி பிற மக்களுக்கும் ஏற்றி வைத்து அந்த செழிப்பையும் சந்தோஷத்தையும் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்குவானாக. இன்றைய தினம் மக்கா மதீனாவுடைய வரலாறும் அதனுடைய சிறப்புகளும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு முன்னால் ஒரு சில மக்காவுடைய வரலாறு எங்கிருந்து வந்தது என்ற விடயத்தை நாம் மிகவும் இந்த குறுகிய நேரத்துக்குள் ஆழமான முறையிலே நாம் பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்காவை பற்றி அல் குர்ஆனிலே பேசுகிறான். இன்ன அவ்வல பைத்தின் வுதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகா. இந்த பூமியிலே முதலாவதாக வைக்கப்பட்ட, கட்டப்பட்ட பள்ளிவாசல் அது மக்காவிலே தான் இருக்கின்றது. பக்கா என்று சொல்கிறான். மக்காவுக்கு ஏற்கனவே இருந்த பெயர் பக்கா. நாம் மீம் சொல்லுகிறோம் அல்லவா, மக்கா என்று, அப்பொழுது பாவாக பாவித்தார்கள் பக்கா. இந்த பக்கா என்பதனுடைய அர்த்தம் என்ன என்றால், மக்கள் சன நெரிசலான ஒரு இடம். அதனால் தான் அந்த இடத்துக்கு பக்கா என்று சொல்லப்பட்டது. ஆகவே உலகத்தில் முதலாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல், அல்லாஹுடைய ஆலயம்,
அது மக்காவிலே தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். இந்த மக்காவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. இந்த மக்காவுக்கு பல பெயர்கள் இருக்கின்றது. ஒன்று நமக்கு அனைவர்களுக்கும் தெரியும் மக்கா, இரண்டாவது பக்கா என்று சொல்கிறோம். இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது உம்முல் குரா. எல்லா ஊர்களுக்கும் தாய், எல்லா ஊர்களுக்கும் தாய் உம்முல் குரா அப்படி என்று அந்த ஊருக்கு பெயர் இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் உம்முல் குரா என்று சொல்லப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த பூமியை படைத்தான். இந்த பூமியை படைத்து அப்படியே அதை அப்படியே வைத்துவிட்டு தான் அல்லாஹ் வானத்தை படைத்தான். பூமியை படைத்து அதற்கு பிறகுதான் வானத்தை படைத்தான். வானத்தை படைத்ததற்கு பிறகுதான் வல் அர்த பஅத ذلك دحاها, அந்த பூமியை அல்லாஹ் விரித்தான். பூமியை படைத்து வைத்ததற்கு பிறகு வானத்தை படைத்தான். வானத்தை படைத்ததற்கு பிறகுதான் படைத்த பூமியை அல்லாஹ் விரித்தான். எங்கிருந்து விரித்தான் தெரியுமா? காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்திலே இருந்துதான் அல்லாஹ் விரித்தான். அதுதான் இந்த உலகத்தின் ஆரம்பம், இந்த உலகத்தின் தாய் என்ற காரணத்தினால் அதற்கு உம்முல் குரா என்று பெயர் இருக்கின்றதாக அங்கே தஃப்ஸீருடைய உலமாக்கள் எமக்கு கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் அனைத்து முஸ்லிம்களுடைய கிபிலா காபா, அதனால் அது உம்முல் குரா என்று அதற்கு பெயர் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மக்காவையும் இந்த மக்காவில் இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லாவை பற்றி கூறும் பொழுது சொல்கின்றான், முபாரக்கன், இது பரக்கத் செய்யப்பட்ட பூமி. பரக்கத் செய்யப்பட்ட பூமி. பரக்கத் என்றால் என்ன தெரியுமா? எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தாலும் அந்த மக்காவுடைய பூமி இடம் கொடுக்கும். ஒரு முறை ஹஜ்ஜிலே சேர்கின்றார்கள் 25 லட்சம், 30 லட்சம் மக்கள் ஒன்று சேர்கிறார்கள் ஒரு மைதானத்தில். அந்த மத்தாஃபை தெரியும் நமக்கு, அந்த காபத்துல்லா அந்த மஸ்ஜிதுல் ஹராமுடைய எல்லை நமக்கு தெரியும். ஆனால் அதற்குள் எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அந்த பூமி விரிந்து இடம் கொடுக்கின்றது. இதுதான் பரக்கத். இப்ப 30 லட்சம் இருக்கு இல்ல, 50 லட்சம் ஆயிற்று இல்ல, 1 கோடி மக்கள் அனைவர்களும் திரண்டு அந்த மக்காவுக்கு சென்றாலும் அந்த மக்கா விரிந்து இடம் கொடுக்கும். எப்படி விரிந்து இடம் கொடுக்கும் அப்படி என்று சொன்னால் அது நம்முடைய கண்ணுக்கு வழங்காது. இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத். இப்ப நம்முடைய மூதாதையர்கள்ட்ட கேட்டு பார்த்தா தெரியும், கடல் எங்க இருந்துச்சு, நம்முடைய கடல் எங்க எதுவரைக்கும் இருந்துச்சு என்று நம்முடைய பழைய ஆட்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, கடல் இப்ப இருக்கிற இடத்துல இருக்கல, கடல் முன்னுக்காய் தான் இருந்துச்சு. இப்ப என்ன செஞ்சால் கடல் மக்களுக்கு இடம் கொடுத்து அது அப்படியே உள்ளுக்காய் போயிடுச்சு, உள்ளுக்காய் போயிடுச்சு, மக்களுக்கு இடம் கொடுக்கும். இதே மாதிரி இந்த மக்கா என்பது முபாரக், பரக்க செய்யப்பட்டது. சின்ன ஒரு இடம் தான், நம்ம சுத்தி வரலாம் எல்லாரும். ஆனால் அதுக்குள் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேராங்க. இந்த பள்ளிவாசல்ல ஒரு 1000 பேரை ஒன்று சேர்த்து ஒரு இஜ்திமா நடத்தணும் என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம். நிர்வாகம் ஆட்டம் கண்டுவாங்க, சாப்பாடு, தண்ணி, தங்குற இட வசதி, என்ன செய்யற, யார் எல்லாரும் கஷ்டப்படும். ஒரு 1000 பேரை நமக்கு ஒன்று சேர்க்கிறது சிரமம். அதுக்காக வேண்டி எவ்வளவு நாள் நாம முயற்சி செய்யணும். ஆனால் 25 லட்சம் மக்கள் ஒரே நாளில் ஒன்று சேர்கிறார்கள். அந்த பூமி பரக்கத் பொருந்திய பூமி, அது இடம் கொடுக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் கூறுகின்றான், லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதன். இந்த பூமி, இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த காபா லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு வழிகாட்டி. அகிலத்தார்கள் முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை. அகிலமண்டா என்ன? அகிலமண்டா உலகமண்டா நம்ம தெரியும். கொஞ்சம் கேள்வி கேட்டு போனா தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். அப்படித்தானே தலைவர்? அகிலமண்டா யாராவது கேள்வி கேட்பார், உலகம். அப்ப உலகம் வேறு அகிலம் வேறையா? அப்ப உலகமண்டை செல்லிக்கலாமே. அகிலமண்டா என்ன தெரியுமா? அல்லாவை தவிர மற்ற அனைத்து படைப்புகள். இதுதான் அகிலம். வானம், பூமி, அரிசி, கலம், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், சொர்க்கம், நரகம் எல்லாம். மாசிவல்லா, அல்லாவை தவிர மற்ற அனைத்து படைப்புகளுக்கும்
ஆலம். இந்த அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்கமா நகரையும் அந்த மக்கமா நகரில் இருக்கக்கூடிய அந்த ஹரத்தை அந்த காபத்துல்லாவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகிலம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டும் இல்லை. அந்த காட்சி, அந்த காபத்துல்லா, அந்த ஹரம் எல்லோருக்கும் வழிகாட்டி. அல் குர்ஆனில் இந்த அகிலத்தார்களுக்கு வழிகாட்டியாக வந்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஹ்மத்தன் லில் ஆலமீன். அகிலத்துக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்லை, மக்காவாசிகளுக்கு மட்டும் இல்லை, மதீனாவாசிகள் அரபிகளுக்கு மட்டும் இல்லை, அகிலத்தார்களுக்கு வழிகாட்டியாக வந்தவர் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இந்த கஅபத்துல்லா ஹுதன் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அதே போன்று இன்னும் ஒன்றை அல்லாஹ் கூறுகிறான், குர்ஆன். இந்த குர்ஆன் என்பது இது அகிலத்தார்களுக்கு வழிகாட்டி, இது அகிலத்தார்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் 4 விடயத்தை கூறுகின்றான். முதலாவது காபத்துல்லா, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூன்றாவது அல் குர்ஆன், நான்காவது சொல்லுங்களேன், மஸ்ஜித் அக்ஸாவா? முதலாவது என்ன? முதலாவது காபத்துல்லா, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்ததாக மூன்றாவது அல் குர்ஆன், அல் குர்ஆன், நான்காவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான் ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களின் ரப்பு அல்லாஹ். அகிலத்தாருக்கு அனைவர்களுக்கும் ரப்பு, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அதைத்தான் நாம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் கூறுகிறான் வஹுதல் லில் ஆலமீன். இந்த மக்கா இதில் இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லா என்பது இது அகிலத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மக்கா நகருக்கு எல்லா நபிமார்களையும் வர வைத்தார். எல்லா நபிமார்களும் இந்த மக்காவுடைய கால் பட்டது. எல்லா நபிமார்களும் வந்து மாமின் நபியின் இல்லா தாஃப பில் பைத், எந்த ஒரு நபியும் மக்காவுக்கு வந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்யாமல் இல்லவே இல்லை. அனைத்து நபிமார்களுடைய காலும் எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு பைத்துல் முகத்தஸிலே அனைத்து நபிமார்களுடைய கால் பாதம் பட்டதோ அதே போன்று அல்லாஹ் மக்கமா நகருக்கு அனைத்து நபிமார்களையும் வர வைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, காபத்துல்லாவுடைய வரலாறு சொல்ல பாருங்க, மக்காவுடைய வரலாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொர்க்கத்திலே இருந்து இறக்கி விட்டார். இந்த சொர்க்கத்திலே இருந்து இறக்கி அவர்கள் வந்து இறங்கிய இடம் எது என்பது கருத்து வேற்றுமை இருக்கிறது. ஆனால் உலமாக்களுக்கு இடையிலே ஏகோபித்த கருத்து, அவர்கள் இலங்கையிலே தான் இறங்கினார்கள். இலங்கையிலே தான் இறங்கினார்கள். அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஜித்தாவிலே இறங்கினார்கள். அதனால் தான் அந்த ஊருக்கு ஜித்தா என்று சொல்லப்பட்டது. ஆனால் உண்மையிலே அந்த ஊருடைய பெயர் ஜித்தா அல்ல, ஜெத்தா. ஜெத்தா என்று சொன்னால் பாட்டி. நம்மளோட உம்மம்மாரிக்கா தானே, நம்மளோட வாப்பம்மாவுக்கு அரபுல சொல்வது என்னன்னு சொன்னால் ஜெத்தா. ஜெத்தா என்று சொல்வது கஷ்டம். ஃபத்ஹாவை மொழிகிறது அரபியில கஷ்டம், கஸ்ராவை மொழிகிறது லேசி. ஜெத்தா ஜெத்தா அண்டத்தை ஜித்தா அண்டாங்க. இப்போ உதாரணமாக வெளிநாட்டுக்கு போகிறாங்களுக்கு தெரியும், விசா வெளிநாட்டுக்கு போய் வேலை கிடைச்சா என்ன அடிப்பாங்க நம்ம பாஸ்போர்ட்டில்? விசா அடித்ததுக்கு போகிறவங்க போய் வேலை செய்கிறதுக்கு அடிப்பாங்களா? தங்குறதுக்கு அக்காமா இல்லை, இக்காமா. நான் என்ன சொல்ல, அக்காமா இல்லை, இக்காமா. இக்காமா என்றதை நம்ம ஆக்கள் அரபு நமக்கு தெரியாது, அதனால அந்த மொழியில அக்காமா அக்காமா அக்காமான்னு வந்துச்சு. இதே போன்றுதான் அந்த ஊர் ஜெத்தா என்று இருந்தது. அது எமது மொழி தொடரிலே அது ஜித்தாவாக மாறிவிட்டது. நாம் எல்லாரும் உம்ராவுக்கு போனால் ஜித்தாவுக்கு போகிறோம். இங்கே தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். அதன் காரணமாகத்தான் அதற்கு ஜித்தா என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலங்கையிலே இறங்கியவர்கள்
அவர்கள் நடந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக வந்து சென்றார்கள். அங்கே செல்லும் பொழுது அந்த காபத்துல்லாவை மலக்குமார்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் எவ்வளவு காலமாக தவாஃப் செய்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், 2000 வருடத்துக்கு முன்னால் இருந்து நாங்கள் தவாஃப் செய்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டு அதற்கு 2000 வருடத்துக்கு முன்னால் அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி பவுண்டேஷன் போட்டவர்கள் மலக்குமார்கள். பச்சை மரகத கல்லை கொண்டுதான் அந்த காபாவுடைய பவுண்டேஷன் போடப்பட்டிருக்கிறது. அந்த காபத்துல்லாவுடைய பவுண்டேஷன் எவ்வளவு ஆழம் 7 பூமி வரைக்கும் அதில் ஆழம். காபத்துல்லாவுடைய உயரம் 25 அடி உசரம் இல்லை, 7 வானம் வரைக்கும் காபத்துல்லாவுடைய உசரம் இருக்கு. ஒரு மனிதருக்கு நடந்து தவாஃப் செய்ய இயலா, அவர் ஹெலிகாப்டர்ல தவாஃப் செய்கிறார், செல்லுபடியாகும். அவர் வானத்தில் காபத்துல்லாவுக்கு நேர அவர் வானத்தில் சுற்றுறார் என்று சொன்னால் 7 சுற்றினால் அவருடைய தவாஃப் செல்லுபடியாகும். ஏன்? இந்த காபத்துல்லாவுடைய உயரம் 7 வானம் பைத்துல் மஅமூர் வரைக்கும் இருக்கின்றது. காபத்துல்லாவுடைய எந்த நீளம் அகலமோ அதுக்கு நேராக 7வது வானத்தில் ஒரு காபத்துல்லா இருக்கின்றது. அந்த காபத்துல்லா அது பைத்துல் மஅமூர், மலக்குமார்கள் தவாஃப் செய்யக்கூடிய ஒரு காபத்துல்லா. அதுக்கு சொட்டா நேராகத்தான் இந்த காபத்துல்லா இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பைத்துல் மஅமூரை போய் பார்த்திருக்கின்றார்கள். மிஅராஜுடைய பயணத்தின் போது அந்த பைத்துல் மஅமூரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால் கண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடந்து போய் அவர்கள் பல தடவை ஹஜ்ஜி செய்திருக்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜி செய்ய சென்ற சமயம்தான் அந்த நேரம் தன்னுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இடத்துக்கு வந்தார்கள். வந்த பொழுது 2 பேர்களும் சந்தித்தார்கள். சொர்க்கத்திலே பிரிந்தவர்கள், அல்லாஹ் கணவனை ஒரு நாட்டிலே மனைவியை ஒரு நாட்டிலே அல்லாஹ் பிரித்து விட்டான். குற்றத்துக்குரிய தண்டனையாக அவர்களை பிரித்து விட்டான். இப்பொழுது கடைசியாக அவர்களை அல்லாஹ் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கிறான். அந்த இடம்தான் அரஃபா. அரஃபா என்றால் ஒருவர் இன்னொருவரை அறிமுகமாகிக் கொண்ட இடம். அதனால் தான் அந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 10வது பேரப்பிள்ளைதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்படி என்று வந்து 10வது பேரப்புள்ளதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள் ஹாம், யாஃபித் என்று சொல்லக்கூடிய 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகள்ல இருந்துதான் இந்த உலகத்துடைய பரம்பரை ஆரம்பித்தது. இந்த உலகத்துடைய பரம்பரை ஆரம்பித்தது. இப்பொழுது காபத்துல்லா எல்லாம் இருந்துச்சு. எல்லாம் காபத்துல்லா மலக்குமார்கள் கட்டின காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சு கொண்டுதான் இருந்தது. இப்ப தூஃபானுடைய வெள்ளம் வந்துச்சு. தூஃபானுடைய வெள்ளம் வந்த பொழுது அந்த பெரு வெள்ளத்தின் போது காபத்துல்லா அப்படியே உடைந்து விட்டது. இந்த காபத்துல்லா இந்த உடைந்த நேரத்தில் ஹஜர் அஸ்வத் கல் காணாமல் போய்விடும் தானே என்ற பயத்தால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து காபத்துல்லாவிலே இருந்த ஹஜர் அஸ்வத் கல்லை எடுத்துக்கொண்டு போய் அபு குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலை ஒன்றிருக்கின்றது. இப்பொழுது மன்னருடைய மாளிகை இருக்கின்றது. கிளாக் டவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைதான் அபு குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலை. இப்போ போய் பார்த்தா மலையை காண இயலாம். இப்போ அந்த மலையை சுற்றி மாளிகை அமைத்து வைத்திருக்கிறார்கள். மன்னர் ஹஜ்ஜிக்கு வந்தால் தங்கக்கூடிய மன்னர் மாளிகை. அந்த அபு குபைஸ் மலைக்குள்ள ஒரு குகை ஒன்று. அந்த குகைக்குள்ள இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை அவர் ஒளித்து வைத்தார். வெள்ளம் வந்துச்சு, காபத்துல்லா உடைஞ்சிச்சு. ஆனால் காபத்துல்லா உடைந்தாலும் அதனுடைய பவுண்டேஷன் அஸ்திவாரம் உடையல. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? வெள்ளம் வந்து சேரெல்லாம் அடிச்சு. இப்போ நமக்கு தெரியும், நம்மளோட அக்கரப்பத்தில் வெள்ளம் வந்ததுக்கு 4 அடி வெள்ளம் வந்ததுக்கு 1/2 அடி சுருப்பு. உலகம் முழுக்க வெள்ளம் வந்துச்சு. தூஃபான் வெள்ளம் என்கிறது உலகம் முழுக்க வந்த வெள்ளம். இந்த வெள்ளத்திலே தான்
காபத்துல்லாவுடைய அஸ்திவாரம் அப்படியே மறைக்கப்பட்டு விட்டது. காபத்துல்லாவுடைய அஸ்திவாரம் மறைக்கப்பட்டு விட்டது. இந்த காபத்துல்லா மிகவும் செழிப்பானதாக இருந்தது. மக்கா நகரம் என்பது ஒரு செழிப்பான ஒரு நகரமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் லயஊத, கியாமத்து நாள் வரமாட்டாது, கியாமத்து நாள் வரமாட்டாது. எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா தஊத அர்துல் அரப் மரூஜன், அரபிகளுடைய பூமி செழிப்பானதாக, வன்ஹாரா, ஆறுகள் ஓடக்கூடியதாக மாறும் வரைக்கும் கியாமத்து நாள் வராது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா சொன்னார்கள்? லா தகுமு ஸாஅ, கியாமத்து நாள் வரமாட்டாது. ஹத்தா தஊத அர்துல் அரப், அரபு தீபகற்பம், பாலைவனமாக இருக்கக்கூடிய இந்த அரபு தீபகற்பம் அது சோலையாக மாறும். அன்ஹாரா, இவைகள் ஆறுகளாக மாறும் வரைக்கும் கியாமத்து நாள் வரமாட்டாது. இதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹத்தா தஊத, மீளும் வரைக்கும். இந்த தஊத என்ற வார்த்தை எதற்கு பாவிப்பாங்க தெரியுமா? இருந்தது இல்லாமல் போய் மீண்டு வரும், இருந்தது இல்லாமல் போய் மீண்டு வருகுதல், அதற்குத்தான் இந்த தஊத என்ற வார்த்தை பாவிக்கிறது. ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? 1400 வருடத்துக்கு முன்னால் நபி அவர்கள் சொன்னார்கள், கியாமத்து நாள் வராது, இந்த பாலைவனம் பூஞ்சோலையாக மாறும் வரைக்கும். எதை போன்று? இருந்ததை போன்று சஹாபாக்கள் நம்பினார்கள். இப்பொழுது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய ஒரு பேராசிரியர் மைக்கேல் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய ஆராய்ச்சியின்படி அவர் சொல்கிறார் எப்படி என்றால், அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த மண்ணை, மக்கா இருக்கக்கூடிய மண்ணை அவர்கள் பரிசோதித்து பார்த்தவுடன் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மண்ணிலே பழைய எச்சங்கள் இருக்கின்றது, பழைய எச்சங்கள் இருக்கிறது. அதாவது இவைகளெல்லாம் பெரும் பூங்காவனமாக, பூஞ்சோலையாக இருந்த பூமி தான் இந்த பூமி. இதனுடைய மண்ணை ஆராய்ச்சி செய்து விட்டு கூறுகின்றார்கள். அதனுடைய மண்ணை ஆராய்ச்சி செய்து அதனுடைய புவியியல் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள், அந்த மக்கா நகரிலே அவர்கள் முதலையுடைய எலும்பை கண்டிருக்கின்றார்கள். நீர் யானையுடைய எலும்புகளையும் எச்சங்களையும் அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இந்த மக்கா நகரம் என்பது பூஞ்சோலையாக இருந்தது. தூஃபானுடைய வெள்ளத்துக்கு பிறகு அது பாலைவனமாக மாறிவிட்டது. கியாமத்து நாள் வருவதற்கு முன்னால் அது எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு வரும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விஞ்ஞானமும் சயின்ஸும் நாசா எந்த பல்கலைக்கழகம் வருவதற்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையை அன்று சஹாபாக்கள் நம்பினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று அதனுடைய ஆய்வுகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவிலே அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் என்ன நடந்தது என்ற விடயத்தை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெள்ளத்துக்கு பிறகு மக்கள் அனைவர்களும் அழிந்து விட்டார்கள். முஸ்லீம்களாக இருந்தவர்கள் மாத்திரம்தான் பூமியிலே வாழ்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் சிலை வணக்கம் உருவாகியது. அப்படியே வரலாற்றிலே வரும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிலே பிறக்கவில்லை. அவர்கள் பலஸ்தீனிலே தான் இருந்தார்கள். பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ், அங்கேதான் இருந்தார்கள். அங்கேதான் திருமணம் முடிக்கின்றார்கள் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. இப்பொழுது அவர்கள் பலஸ்தீனில் இருந்து ஷாமுக்கு செல்கின்றார்கள், மிஸ்ரை நோக்கி செல்கின்றார்கள். இந்த மிஸ்ரை நோக்கி செல்லும் பொழுதுதான் அங்கே ஒரு அரசன், ஒரு கொடிய அரசன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அழகான பெண்களை அவன் தன்னகம் எடுத்துக் கொள்கின்றான். இப்பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடன் அவர்களை பிடித்து கொண்டு போய் அவனுடைய அரண்மனைக்குள் அடைத்து விட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அரண்மனைக்கு வெளியிலே எமக்கு சம்பவம் தெரியும். எப்பொழுது அந்த மன்னன் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடிப்பதற்காக வேண்டி போகும்பொழுது அவனுடைய கை அப்படியே சொத்தியாக ஆகிவிடும். மீண்டும் அவர்கள் துஆ செய்தார்கள், கை சரியாக ஆகியது.
மீண்டும் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பக்கம் கையை நீட்டும் பொழுது கை சொத்தியாகிவிட்டது. அவன் யோசித்தான், இந்த பெண்மணி மிகவும் ஒரு அற்புதமான ஒரு பெண்மணி, ஆகவே இந்த பெண்மணியின் மீது நாம் கை வைக்கக்கூடாது என்று ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னனுடைய அடிமையாக இருந்தார். அந்த அடிமையை கிஃப்டாக பரிசாக கொடுத்து அந்த சபையிலே இருந்து அனுப்பிவிடுகின்றான். இப்பொழுது அவர்கள் வெளியேறி சென்று இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாவதாக திருமணம் முடிக்கின்றார்கள். இந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்ததுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விட்டார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள். ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிள்ளை இல்லை. ஆனால் இரண்டாவதாக திருமணம் முடித்த தன்னுடைய அடிமையை திருமணம் முடித்த ஹாஜருக்கு பிள்ளை கிடைத்து விட்டது. இப்பொழுது இரண்டு மனைவிமார்களுக்கும் இடையிலே போட்டியும் பொறாமையும் ரோஷம். அவக்கு புள்ளை இருக்கு, எனக்கு புள்ளை இல்லையே என்ற மனைவிமார்களுக்கு இடையிலே வரக்கூடிய அந்த ரோஷம் என்று சொல்லக்கூடியது ஏற்பட்டு குடும்ப பிரச்சனை வந்துட்டு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான், பிறந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் பலஸ்தீனிலே இருந்து நீங்கள் மக்கா நகருக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள். இப்பொழுது 1 மாத காலம் தண்ணீரையும் சாப்பாடையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் அப்படியே வருகின்றார்கள். மக்காவை அடைகின்றார்கள். மக்காவை அடைந்து அந்த மக்காவுடைய பூமி எப்படி இருந்தது என்று சொன்னால், தூஃபானுடைய வெள்ளத்தினால் அடிக்கப்பட்டு காபத்துல்லாவும் இல்லை, வெறும் பாலைவனமாக இருந்தது. எந்த ஒரு புட்பூண்டுகளும் இல்லாத அந்த பாலைவனத்திலே அவர்கள் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே அவர்கள் மீண்டும் வெளியாகி செல்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றிலே கூறுகின்றார்கள், தன்னுடைய மனைவியையும் தனது பிள்ளையையும் அந்த பூமியிலே விட்டுவிட்டு இந்தியா தேசம் வரைக்கும் அவர்கள் வந்தார்களாம். இந்தியா வரைக்கும் வந்து அவர்களுடைய தாவத்துடைய உழைப்பை செய்திருக்கின்றார்கள் என்ற வரலாற்று குறிப்புகளும் உலமாக்கள் எழுதுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது அந்த ஹாஜரா அம்மையாரை அந்த இடத்திலே விட்டுவிட்டு இவர்கள் வெளியாகும் பொழுது கேட்டார்கள், நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள்? எங்களை தனிமையிலே விட்டுவிட்டு எங்கே செல்கின்றீர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு பதிலும் கொடுக்கவில்லை. அதற்கு ஹாஜரா அம்மையா அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையா? அவர்கள் திரும்பி பார்க்காமல் சைக்கினை செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை, ஃபஇதன் லை யுதையஅன அல்லாஹ், அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான் என்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படியே சென்று விட்டார்கள். அவர்கள் சென்றதற்கு பிறகு அந்த காபத்துல்லாஹ் என்பது ஒரு மக்கா நகரம் என்பது ஒரு வாதி, ஒரு பள்ளத்தாக்கு, ஒரு பள்ளமாக இருந்தது. இங்கால் சஃபா மலை, இந்த பக்கம் மர்வாவுடைய மலை இருந்தது, நடுவுலே பள்ளமாக இருந்தது. இப்பொழுது கொண்டு வந்த சாப்பாடும் தண்ணீரும் தீர்ந்து விட்டது. பிள்ளை பசியால் அழுது கொண்டிருக்கிறது. தாயிடத்திலே பால் சுரக்கவில்லை. பிள்ளையை பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை. பிள்ளை கத்துவதை இவர்களால் கேட்க முடியவில்லை. மனம் தாங்கவில்லை. இதனால் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த இடத்திலே நிற்காமல் சஃபா மலைக்கு ஓடுகின்றார்கள். மீண்டும் மர்வாவுக்கு ஓடுகின்றார்கள். ஏன்? பிள்ளையுடைய கலறல் சத்தத்தை கேட்க முடியாது. பிள்ளை பசியினால் அழுகின்றது. இதனால் அவர்கள் சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் தொங்கோட்டம் ஓடுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பெண்ணுடைய ஓட்டத்தை அல்லாஹ் இபாதத்தாக்கி விட்டார். இன்று நாம் ஹஜ்ஜி செய்வதாக இருந்தாலும் உம்ரா செய்வதாக இருந்தாலும் அந்த சஃபா மர்வாவுக்கிடையிலே ஓட வேண்டும். ஏன் ஓடணும் தெரியாது. ஒரு பெண்ணுடைய ஓட்டம் இபாதத். அப்படி நீங்கள் ஓடவில்லை, எனக்கு கால் வருத்தம், எனக்கு டயர்டு, எனக்கு சுகம் இல்லை, நான் சஃபா மர்வாவுக்கு இடையில ஓடலை, அதனால் உங்களுடைய ஹஜ்ஜும் செல்லுபடியாகாது, உங்களுடைய உம்ராவும் செல்லுபடியாகாது. பாருங்கள், ஒரு பெண்ணுடைய தியாகம், ஒரு பெண்ணுடைய ஓட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் அதை ஒரு இபாதத்தாக, ஒரு ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் நாம் எந்தளவு அதை மிகவும் கவனமாக நாம் யோசிக்க வேண்டும். இப்பொழுதுதான் அந்த ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கால் பாதம் பட்ட இடத்திலே இருந்து நீர் அப்படியே பீரிட்டு ஓட ஆரம்பித்தது. இதை ஹாஜரா அம்மையா அவர்கள் கண்டுவிட்டார்கள்.
ஓடி வந்து தன்னுடைய 2 கையினாலும் அந்த மண்ணை கூட்டி ஜம் 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 என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? போதும் போதும், நில் நில் என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், லௌலா அஜிலத், ஹாஜரா அம்மையார் அவசரப்படாமல் இருந்திருந்தால் இன்று அது முழு உலகத்துக்கும் ஓடக்கூடிய ஒரு நீர் ஊற்றாக மாறியிருக்குமே. இப்ப ஜம்சம் கிணறு, ஏன் அவர்கள் அதை ஜம்சம் போதும் போதும் என்று சொன்னதால அந்த இடத்திலேயே வற்றாமல் இருக்கின்றது. அவர்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் எப்படி நம்முடைய இக்கினியா கலையிலிருந்து தண்ணி வருகிறதோ இதை போல மக்காவில் இருந்து முழு உலகத்துக்கும் தண்ணீர் போயிருக்கும். முழு உலகத்துக்கும் தண்ணீர் போயிருக்கும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாஜரா அம்மையார் அவசரப்பட்டு விட்டார், அவசரப்படாமல் இருந்திருந்தால் அது ஒரு நீர் ஊற்றாக முழு உலகத்துக்கும் சென்றிருக்குமே என்று அவர்கள் அதை சொன்னார்கள். அப்பொழுதுதான் அந்த ஜம்சம் தண்ணீரை அவர்கள் குடித்து அந்த இடத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது ஜம்சம் கிணறை நாம் பார்க்க முடியாது. 1980-85களில் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் அந்த கிணத்திலே தண்ணீர் அள்ளி குளித்திருக்கின்றார்கள். இப்ப ஜம்சம் தேடினாலும் கண்டுபிடிக்கல. இப்ப ஜம்சம் கிணறு எங்க இருக்குன்னு சொன்னால், நம்ம தவாஃப் செய்யற இடம் இருக்குதானே, தவாஃப் செய்யற இடத்துக்கு கீழே இருக்கு. அதுக்கு மேலுக்கு தான் மத்தாஃப் செட் பண்ணி டைல்ஸ் எல்லாம் பதிச்சு வச்சிருக்கு. நாம போய் தேடினால் கிணறு கிடைக்க மாட்டா. அது ஃபுல்லா உள்ளுக்கு அண்டர் கிரவுண்ட்ல போய் அதை லொக் பண்ணி வச்சியா. அந்த காலத்தில் போற ஆட்கள் என்ன செய்யறேன்னு சொன்னால், அந்த கிணத்துக்குள்ள கல்லு போற நேர்ச்சைக்காக வேண்டி கல்லு போற, ஏதாவது இங்க இருந்து புள்ளட பேரில் புள்ள கிடைக்கணும் அதிசயம் ஏதாவது நேர்ச்சை வச்சு அதை ஓதி பார்த்து அதை கொண்டு போய் ஜம்சம் கிணத்துக்குள்ள போற. அங்க போய் எல்லாரும் குளிக்கிறேன். அதனால ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஆகினதால அந்த அரசாங்கம் அதை மூடிவிட்டது. தண்ணியை நாம் என்ன செய்யலாம், அதை குடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஜம்சமுடைய தண்ணீர் இருக்கிறதல்லவா, இது தஆமு துஅம், இது இந்த சாப்பாடு, அதாவது பசிக்குரிய உணவாக இருக்கின்றது. அதே போன்றுதான் ஷிஃபா சக்மின், இது நோய்க்குரிய மருந்தாகவும் இருக்கின்றது. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தவாஃப் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தேவை வந்துவிட்டது. சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது. ஆனால் இடையிலே சென்றால் தாமதமாகி வந்து மீண்டும் வுது செய்து கொண்டு வந்து மீண்டும் தவாஃப் செய்ய வேண்டும். இதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா, தவாஃப் செய்யும் பொழுது அந்த ஜம்சம் தண்ணியை எடுத்து குடித்தார்கள். அவருக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தண்ணி குடித்தால் இன்னும் சிறுநீருடைய தேவை ஏற்படும். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஜம்சம் தண்ணியை குடிக்கிறார். யா அல்லாஹ், என்னுடைய சிறுநீருடைய தேவையை இல்லாமல் ஆக்கிவிடு என்ற நோக்கத்தில் குடிக்கிறார். மா ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வேண்டி குடிக்கின்றீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஜம்சம் தண்ணியை குடிக்கின்றார்கள். சிறுநீர் கழிக்க வேண்டிய அந்த தேவை அவருக்கு ஏற்படவில்லை. இமாம் சுயீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு அவருடைய ஆசிரியர் சொல்கிறார், இவருக்கு நான் எவ்வளவுதான் பாடம் நடத்தினாலும் விளங்காது. சில பிள்ளைகள் இருக்கு பாடசாலைகளில் கழிச்சு வச்சிருப்பாங்க, இவன் இல்லை, இவனுக்கு படிச்சு கொடுத்து வேலை இல்லை. அப்படியான ஒருவர் தான் இமாம் சுயீத் ரஹிமஹுல்லாஹ். இவர் ஹஜ்ஜிக்கு சென்று மக்காவுக்கு சென்று அந்த ஜம்சம் தண்ணியை எடுத்து குடிக்கும் பொழுது நியத்து வைத்தார், யா அல்லாஹ், உன்னுடைய அறிவிலே உன்னுடைய அறிவு கடலை எனக்கு திறந்து விடுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவரைக்கும் 600 கிதாபுகள் எழுதியிருக்கின்றார்கள். 600 கிதாபுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெரும் ஒரு அறிவாளியாக அவர்களை அங்கே மாற்றி காட்டினார். இப்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக மக்காவை கடந்து ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் வியாபாரத்துக்காக வேண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் பார்க்கிறார்கள், பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் யோசித்தார்கள், பறவை இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது என்று. அந்த வந்த ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் அப்படியே வந்தார்கள். அங்கே ஒரு தாயும் ஒரு பிள்ளையும் தண்ணீருடன் இருக்கின்றார்கள். தண்ணீர் கேட்கின்றார்கள். நாங்கள் இந்த இடத்திலே தங்கலாமா என்று அனுமதி கேட்கின்றார்கள். அப்பொழுது ஹாஜரா அம்மை அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம்,
ஆனால் உரிமை கொண்டாட முடியாது. எங்கட தண்ணி ரெண்டு நீ இடத்தை பிடிக்கலாம், வளவை பிடிக்கிற மாதிரி நாட்டை பிடிக்கிற மாதிரி இந்த இடத்தை நீங்க பிடிக்க இயலாது என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, தண்ணியை குடிச்சு அந்த இடத்திலேயே தங்குறாங்க. ஏன் தண்ணீருக்கு பிரயாண கூட்டம் வருகுது போகுது, இடையில இவங்க அந்த ஊர்லேயே அப்படியே மக்காவிலே தங்கிட்டாங்க. இப்பதான் ஹாஜரா அம்மையார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஒரு கோத்திரம் வந்து தங்குகிறது. இந்த கோத்திரத்தில் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்றாங்க, அரபு படிக்கிறாங்க, அம்பைய படிக்கிறாங்க. தற்பாதுகாப்பு கலை மிக அவசியம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்பறியக்கூடிய பயிற்சியை படித்தது அந்த ஜுர்ஹும் கோத்திரத்தினிடத்திலே. பாப்பா இல்லை, இப்போ அவங்களோட தான் ஓடி விளையாடி எல்லாம் இருந்து அந்த காலகட்டத்தில் தான் இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பெருத்து அவருக்கு ஒரு 16-17 வயதை அவர்கள் அடையும் பொழுது ஹிஜ்ரத் செய்த வாப்பா கனவு காணுகின்றார் மகனை அறுப்பதாக. இப்பொழுது அவர் வந்து மகனுக்கிட்ட சொல்லார், யாபுனிய, என்னுடைய அருமை மகனே, நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன், உன்னை அறுப்பதாக நான் கனவு கண்டேன், உன்னுடைய கருத்து என்ன, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? பாப்பா, நீங்கள் கண்டது கனவல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளை, அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அந்த மகன் சொல்கிறார். பாருங்கள், பாப்பாவை இதுவரைக்கும் பார்க்கவில்லை. பிறந்தவுடன் விட்டுவிட்டு சென்ற தந்தை 17 வயதிலே மீண்டும் வந்து, நான் உண்ட வாப்பா, நான் உன்னை அறுக்க போறேன் என்று சொன்னவுடன் அந்த மகன் அந்த தந்தை எவ்வாறு கண்ணியப்படுத்துகிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? தாயுடைய வளர்ப்பு. உலமாக்கள் சொல்கின்றார்கள், தாயுடைய வளர்ப்பு குழந்தைகளை தந்தைகளை மதிக்க வைக்கும். தன்னுடைய தந்தையை பற்றி, தன்னுடைய கணவரை பற்றி பிள்ளைகளிடத்தில் நல்லதை சொல்லி வளர்க்க வேண்டும். இப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளிடத்தில் நல்ல பண்புகள் உண்டாகும். பாப்பாட கோவத்தில், கணவர கோவத்தில் எல்லாத்தையும் பிள்ளைகள்கிட்ட நாம் சொல்லிவிடக்கூடாது. பிள்ளைகளை முன்னுக்கு வச்சு கணவருக்கு ஏசக்கூடாது. கணவருடைய குறைகளை பிள்ளைகள்கிட்ட சொல்லி காட்டக்கூடாது. இதன் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிள்ளையுடைய உள்ளத்திலே வஞ்சகத்தை வளர்க்கிறோம். தந்தையை பற்றி தப்பான எண்ணத்தை நாம் வித்திடுகின்றோம். இது ஒரு ஆபத்தான ஒரு நஞ்சு. இதை உலமாக்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்தை சொல்கின்றார்கள். நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை சொல்லி வளர்க்க வேண்டும். இப்பொழுதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மகனை எடுத்துக்கொண்டு அறுக்க சென்ற சம்பவம் எனக்கு தெரியும். அது நீளமான சம்பவம். அறுக்க செல்லும் பொழுதுதான் ஷைத்தான் இடையில வந்தார். இடையில ஷைத்தான் வந்துச்சுனால் புள்ளையை அறுக்கணும். புள்ளையை நீ எப்படி அறுக்கிற? ஒன்று உள்ளது ஒரு புள்ளை. இந்த புள்ளை கிடைக்க போல அவருக்கு வயசு எத்தனை தெரியுமா? 99 வயசு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு புள்ளை கிடைக்க போல 99 வயசுல கிடைச்ச புள்ளை. இந்த புள்ளையை நீங்க இப்ப அறுக்க போறீங்களே என்று ஷைத்தான் வந்து குழப்பினான். இப்ப கீழே கிடந்த கல்லை எடுத்து எறிஞ்சாங்க. திருப்பி போகணும், திருப்பி வந்தான். திருப்பியும் மனசை குழப்பினான். திருப்பியும் கீழே கிடந்த கல் எடுத்து எறிஞ்சாங்க. போய்த்தான். திருப்பி 3வது தரம் வந்தான். 3வது தரம் வந்து மீண்டும் குழப்பினான். புள்ளை எப்படி அறுக்குற? திருப்பி கல் எடுத்து எறிஞ்சாங்க. 3 தரம் கல் எடுத்து எறிஞ்சாங்க. அதனால தான் நாம் இப்போ போய் ஷைத்தானு கல் எறிகிறோம். ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் உஸ்தா என்று நாம் போகிறோமா இல்லையா? ஹாஜிகள் போய் கல்லெறிகிற இடம் அந்த அதை கடந்து அப்படியே போக்குள்ள தான் மினாவிலிருந்து பார்த்தா ஒரு மலை ஒன்றிருக்கு. அந்த மலையில் ஒரு குப்பா ஒன்றிருக்கு. அந்த குப்பாவை ஏன் கட்டி வச்சிருக்காங்கனால் அந்த இடத்துல தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கீழே போட்டு அவர்களை அறுப்பதற்காக வேண்டி கத்தியை வைத்து அறுக்கின்றார்கள். கத்தி அறுபடவில்லை. பக்கத்திலே இருந்த மலையிலே அவர்கள் ஓங்கி கொத்துகின்றார்கள். அந்த மலை அப்படியே வெடித்து விட்டது. இப்பொழுதும் அந்த வெடிப்பு இருக்கின்றது. ஹஜ்ஜிக்கு சென்றவர்கள் போய் அந்த மலையிலே ஏறி அவர்கள் அதை பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதை ஒரு குப்பா மாதிரி அமைத்து அதை ஒரு அடையாள சின்னமாக வைத்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே இருந்து ஒரு ஆட்டை இறக்கினான். வபதஹ்னாஹு பிதிபிஹின் அதீம். சொர்க்கத்திலே இருந்து ஒரு ஆடு வந்தது. அந்த ஆட்டை அறுத்து அவர்கள் உதுஹியா கொடுத்து விட்டு மீண்டும் சென்று விட்டார்கள். அந்த ஆட்டுக்கு கொம்பு இருந்துச்சு. அந்த கொம்பு இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று சொன்னால் காபத்துல்லாவுக்குள் இருந்தது. காபத்துல்லாவுக்குள் அந்த ஆட்டுடைய கொம்பு இருக்கிறது. மக்காவுடைய மியூசியத்துக்கு சென்றால் இப்பொழுது அதை தூக்கி மியூசியத்தில் வைத்திருக்கின்றார்கள்.
எந்த இது? அது சொர்க்கத்திலே இருந்து வந்த ஆட்டுடைய அந்த கொம்பை அதை இப்பொழுதும் அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதற்கு பிறகுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்காவிலே வாழ்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள். அந்த ஜுர்ஹும் கோத்திரத்திலே இருந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கின்றார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இரண்டாவது தடவை தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், என்னுடைய மகன் எங்கே? மகன் வேட்டைக்கு போயிருக்கிறார். மகன் எங்கே என்று கேட்கவில்லை. ஒரு வயதான தோற்றத்தில் இவர் வந்தார். எங்கே உங்களுடைய கணவர்? அவர் வேட்டைக்கு போயிருக்கிறார். நீங்கள் யார்? நான் கணவர். உங்களோட வாழ்க்கை எப்படி போயிருக்கு? உங்களோட வாழ்க்கை எப்படி போகின்றது? ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று அந்த மனைவி முறைப்பாடு செய்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்மாயில் வந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நான் சலாம் சொன்னதாக வாசப்படியை மாற்றுங்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வேட்டைக்கு போனவர் வந்துட்டார். ஒரு வயதானவர் வந்தார், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். வாழ்க்கையை பற்றி கேட்டார், கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னேன். வாசப்படியை மாற்ற சொல்லிட்டு போனார். அப்படியா? வந்தவர் என்னுடைய தந்தை இப்ராஹிம். வாசப்படியை மாற்ற சொன்னது அதனுடைய அர்த்தம் உன்னை தலாக் சொல்ல சொன்னார். ஏன் காரணம் என்றால், நீ வந்த வருடத்தில் கஷ்டத்தை முறையிட்டாய். உன்னுடைய குடும்ப கஷ்டத்தை நீ இன்னொரு ஆள்கிட்ட முறையிடுவாய். அல்லாஹ் கிட்ட முறையிடணும். அல்லாஹ் கிட்ட முறையிடாம வாராக்கள்கிட்ட எல்லாம் எங்களுடைய கஷ்டம் கஷ்டம் ஒன்றுமில்லை என்று முறையிடுவது இது ஒரு குடும்ப பெண்ணுக்கு தகுந்ததல்ல. அதனால் நீங்கள் அவர்களை தலாக் சொல்லும்படி எனக்கு ஏவி இருக்கின்றார்கள். தலாக் சொல்லிட்டான். இன்னொரு கல்யாணம் முடிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்க வருகிறார்கள். அப்பொழுது அவர்கள் வேட்டைக்கு போயிட்டாங்க. வந்த அந்த இரண்டாவது மனைவி கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாரு? மனைவி, எங்கள் மகன் வேட்டைக்கு போய்க்கிறார். வந்தால் சலாம் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி போகுது? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சொன்னாங்களாம், உங்களோட வாசப்படியை நீங்கள் நிரந்தரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க அப்படி என்று சொல்லிட்டு போனாங்க. வந்ததுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை சொன்னார்கள், சலாம் சொல்ல சொன்னது என்னுடைய தந்தை, வாசப்படியை நிரந்தரமாக வைக்க சொன்னது அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், நீ கஷ்டத்தை முறையிடாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னாய். இது சிறந்த குடும்ப பெண்ணுக்குரிய அடையாளம். ஆகவே உன்னை மனைவியாக நிரந்தரமாக வைத்திருக்க சொன்னார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அப்படியே சென்று விட்டார்கள். இதற்கு பிறகுதான் இப்போ எத்தனாயிரம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது தரம் வந்தது அறுக்கிறதுக்கு, ரெண்டாவது தரம் முதலாவது மனைவி கிட்ட, மூணாவது தரம் ரெண்டாவது மனைவி கிட்ட, இப்போ நாலாவது தடம் வாருகிறார். நாலாவது தரம் வந்து, மகனே வா, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்திருக்கிறது, காபத்துல்லாவை கட்டுவோம். இப்போ நாலாவது தரம் வந்துதான் இந்த மக்காவிலே காபத்துல்லா கட்டுறது. இப்போ எங்க இருக்கிறது தெரியா காபத்துல்லா? ஏன்? வெள்ளத்தில் போய் சுருப்பெல்லாம் சேரெல்லாம் படிந்து இடமே தெரியா. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, அவர்தான் இன்ஜினியர், மெப் கோட்டு காட்டுவார். இன்னைக்கு விடத்தை காபத்துல்லா சதுரமா? காபத்துல்லா என்ன வடிவம்? சதுரம் இல்லை. காபத்துல்லா என்பது ஒரு பக்கம் தான் சதுரம், மற்ற பக்கம் அரைவட்டம். அந்த ஹிஜ்ரே இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன மதில் ஒன்று கட்டியாங்க, அதுவும் காபத்துல்லா. அதுக்குள்ள தொழுதால் காபத்துல்லாவுக்குள் தொழுத நன்மை கிடைக்கும். அதுக்குள்ள தொழுதா ஆரம்பத்தில் இப்படித்தான் காபத்துல்லா இருந்துச்சு. எப்படி? ஒரு பக்கம் தான் சதுரம், மற்ற பக்கம் அரைவட்டமாகத்தான் இருந்துச்சு. இதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட இன்ஜினியர் மெப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க, மகன் கல்லெடுத்து கொடுக்குற. இப்ப என்ன நடந்துச்சுனால் உயரமாக போகும். உயரமாக ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எட்டாது. அப்ப ஒரு கல் ஒன்று இருந்துச்சு, ஒரு கல். அந்த கல்லுக்கு மேல ஏறி நின்றாங்க. உயரணும் என்று நினைச்சால் அந்த கல்லு உயரும், வலது பக்கம் போகணும் என்று நினைச்சா அந்த கல்லு வலது பக்கம் போகும், இடது பக்கம் போகணும் என்று நினைச்சா அந்த கல்லு இடது பக்கம் போகும். அந்த கல் தான் மகாமு இப்ராஹிம். அங்க இருக்கிற அந்த கூடுமாயிரு கட்டி வச்சிருக்காங்க, அது மகாமு இப்ராஹிம் இல்லை. அது பாதுகாப்புக்காக வேண்டி, அடையாளத்துக்காக வேண்டி மேலுக்கு போட்டிருக்கக்கூடிய ஒரு கூடை. ஆனா உள்ளுக்கு தான் அதில் கல் இருக்கு. அதுல தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க.
பாருங்க, லிஃப்ட் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால், இப்பதானே லிஃப்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே லிஃப்ட் எல்லாம் அங்கே இருக்கின்றது. ஆகவே அடுத்ததாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. யாருக்கு கபூலியத் கிடைக்குமோ, கபூலியத் கிடைச்சால் மக்கள் தேடி வருவாங்க. பாருங்க இந்த காபத்துல்லாவை. அல்ஹம்துலில்லாஹ். காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ் எங்களை கபூல் செய்வாயாக. அல்லாஹ் அவர்களை கபூல் செய்தான். முழு உலக மக்களையும் அந்த இடத்துக்கு அல்லாஹ் வரவழைத்தான். இந்த காபத்துல்லாஹ் என்பது அனைவர்களுடைய ஒரு விருப்பத்துக்குரிய ஒரு இடம். மசாபத்தன் லின்னாஸ், முழு மக்களுடைய ஆசையும் என்னுடைய மௌத்துக்கு முன்னால் அந்த காபத்துல்லாவை பார்க்க வேண்டுமே என்ற ஒரு ஆசை. அத்தா இப்னு அபி ரபாஹ் அவர் ஒரு மூக்கு நசிஞ்ச ஒரு அசிங்கமான ஒருவர். ஆனால் 20 வருடமாக காபத்துல்லாவுடைய திரைச்சீலையை பிடித்து கொண்டு அந்த இடத்திலே அவர் வாழ்ந்தார். எனக்கு அவருக்கு பிரிய இயலா அந்த காபத்துல்லா. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை மக்கள் அனைவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஒரு இடமாக ஆக்கி விடுவாயாக. ஒரு ஏழைக்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு விருப்பம் இருக்கு. ஒரு பணக்காரன், ஒரு படித்தவன், படிக்காதவன், கருப்பன், பிள்ளையன், யாராக இருந்தாலும் அந்த காபத்துல்லாவை என்னுடைய கண் கொண்டு பார்க்க வேண்டுமே என்ற ஒரு ஆசையும் ஒரு ஆர்வமும் அனைவர்களுக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இது இயற்கையானது, இது இயற்கையான ஒரு விடயம் என்று விட்டுத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அந்த காபத்துல்லாவிலே ஏறி நின்று அதான் சொன்னார்கள். அந்த அதான் அனைவர்களுக்கும் கேட்டது. ஆலமுல் அர்வாஹிலே இருந்த அனைத்து ரூஹுகளுக்கும் அந்த அதான் கேட்டது. கேட்ட பொழுது யாரெல்லாம் லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்கள்
அந்த இடத்துக்கு போவார்கள். இப்போ நாம் எல்லாம் ஹஜ்ஜிக்கு போய்க்கும், உம்ராவுக்கு போய்க்கும் என்ற என்ன அர்த்தம்? ஆலமுல் அர்வாஹில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அதானுக்கு லப்பைக், நான் ஆஜராகிவிட்டேன் என்று யாரெல்லாம் பதில் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் அந்த இடத்துக்கு அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் சேர்ப்பான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த இடத்தை ஆட்சி செய்தவர்கள் ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியுடைய குடும்பம். அவர்கள் கொஞ்ச நாள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது காபத்துல்லாவுக்கு அதிகமான ஹதியாக்கள் இருக்கும். பைத்துல் மால், பள்ளிக்கு காசு வார மாதிரி காபத்துல்லாவுக்கு முழு உலகத்திலிருந்து மக்கள் ஹதியாக்களையும் திர்ஹங்களையும் தீனார்களையும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த ஜுர்ஹும் கோத்திரத்தினர்கள் தன்னுடைய சேப்பை நிரப்பி விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜுர்ஹும் கோத்திரத்துகளை அடித்து விரசி அவர்களுடைய அந்த ஆட்சியை இல்லாமலாக்கி அடுத்ததாக ஹுஸாஆ கோத்திரத்தினர்கள் வருகின்றார்கள். ஹுஸாஆ கோத்திரத்தினர்கள் இந்த காபத்துல்லாவை பொறுப்பெடுக்கிறார்கள். அதிலே இருந்த ஒருவன் தான், அந்த ஹுஸாஆ கோத்திரத்திலே இருந்தவன் தான் அம்ர் இப்னு லுஹை. இவன் தான் வெளிநாட்டுக்கு சென்று ஏதோ ஒன்றை படித்து கொண்டு வந்து முதலாவதாக காபத்துல்லாவுக்குள் சிலையை கொண்டு வந்து வைத்தவன் இவன் தான். 360 சிலைகள் இருந்துச்சு, ஆரம்பத்தில் இருக்கல. இந்த ஹுஸாஆ கோத்திரத்திலே இருந்த ஒருவன் வெளிநாட்டுக்கு போய் மூளை செலவை செய்யப்பட்டு வந்தான். இப்பொழுது காபத்துல்லாவுக்குள் அவன் சிலையை வைத்தான். சிலையை அவன் வைத்து இப்பொழுது சிலை வணக்கம் ஆரம்பிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை அப்துல்லாவும் ஆமினாவும் திருமணம் முடிக்கின்றார்கள். நபி அவர்கள் வயிற்றிலே இருக்கின்றார்கள், ஆமினாவுடைய வயிற்றிலே இருக்கின்றார்கள். இப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமுல் ஃபீல், யானை வருடம். யானை வருடம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் ஒன்று நடக்கின்றது. அப்ரஹா மன்னன் காபத்துல்லாவை உடைப்பதற்காக வேண்டி வருகின்றான். அங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபத்துல்லாவை பாதுகாக்கின்றான். அந்த வருடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அந்த வருடத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். இப்படி அதற்கு பிறகு நபி அவர்களை அப்துல் முத்தலிப், அபூ தாலிப் என்று ஒவ்வொருவர்களும் மாறி மாறி அந்த அவர்களுடைய பணியை, அவர்கள் காபத்துல்லாவை விஸ்தரிக்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 35 வயசு. 35 வயசில் மக்காவில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு பெரும் வெள்ளம் ஒன்று வந்துச்சு. திருப்பி அடுத்த வெள்ளம் ஒன்று வந்தவுடன் அதிகமாக மக்காவை தாக்கும். ஏனென்றால் மக்காவில் அதிகமான மலைகள் இருந்தது. மக்கா என்பது பள்ளத்தாக்கு. ஆகவே பெய்கிற மழையெல்லாம் இந்த மக்காவை தான் வந்து தாக்கும். அதனால 35 வயதில் இருக்கும் பொழுது காபத்துல்லா அப்படியே மீண்டும் உடைந்து விட்டது. இப்பொழுது குறைஷிகள் அந்த காபத்துல்லாவை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். ஹலாலான பணத்தை ஒன்று சேர்த்து தான் காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்ற நிபந்தனை. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஹலாலான பணங்களை ஒன்று சேர்த்து காபத்துல்லாவை கட்டுறாங்க. கடைசியாக பணம் முடிஞ்சு போயிடுச்சு. இந்த காபத்துல்லாவை கட்டி முடிக்கிறதுக்கு காசு இல்லை. அதனால தான் அந்த அறவட்டம் என்று சொன்னதானே, அது கட்டாம குறையில கிடந்துச்சு. ஏன்? ஹலாலான பணம் இல்லாததால. பள்ளிவாசல், அல்லாஹ்வுடைய மாளிகை, இதுக்கு சுத்த ஹலாலான பணம் தேவை. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க என்னன்னு சொன்னால், காபத்துல்லாவுக்குள்ள ஆரம்ப காலத்தில் ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சான் ஹரத்தில். அந்த கிணத்துல ஒரு பாம்பு ஒன்று இருந்துச்சான். யாரெல்லாம் ஹராமான பணத்தை கொண்டு வருவாங்களோ அந்த பாம்பு அவங்கள விரசி கொத்தும். இதனால அவங்களுக்கு பயம். அதனால தான் காபத்துல்லாவுக்கு போகும் பொழுது அவர்கள் உடுத்திருந்த ஆடையையும் கலத்தி வச்சுட்டு போவாங்க. ஏனென்றால் இந்த ஆடையில் ஹராம் கலந்திருந்தால் பாம்பு விரசி கொத்தும் என்ற பயத்தாலையும் கண்ணியத்தாலையும் தான் உடுப்பை கடத்தி வச்சு போட்டு நிர்வாணமாக தவாஃப் செஞ்சாங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதுறான். அப்போ அதுக்கு பிறகு அது அப்படியே கட்டப்பட்டு அறவட்டமாக அப்படியே இருந்தது. இப்பொழுதுதான் இந்த ஹஜருல் அஸ்வத் கல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டும் பொழுது அந்த அபு குபைஸ் என்ற மலைக்குள்ள இருந்துச்சானே, அதை எடுத்துக்கு வந்து கொடுத்துட்டார். அவர் அந்த இடத்துல வச்சு. இப்போ வெள்ளம் வந்த காரணத்தால் ஹஜருல் அஸ்வத் கல் மீண்டும் உளுந்துட்டு. இப்போ இந்த கல்லை கொண்டு போய் யார் வைக்கிறேன் என்ற ஒரு பிரச்சனை வரக்கூட தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹு தொழுகைக்காக வேண்டி முதலாக வந்தார்கள். யார் சுபஹு தொழுகைக்கு வருவாரோ அவர்தான் இதற்குரிய முடிவை எடுப்பார். அங்கே பார்த்தால் நபி அவர்கள் வந்தார்கள். ஒரு சீலையை எடுத்து அதிலே கல்லை வைத்து எல்லோரையும் பிடிக்க சொல்லி
அந்த கல்லை தூக்கி நபி அவர்களுடைய கையினால் கொண்டு போய் வைத்தார்கள். பாருங்க, அந்த வச்ச இடம் இருக்கு தானே, ஒரு குட்டையான ஒரு ஆள் போனாலும் எட்டும், ஒரு நெடிய ஒரு ஆள் போனாலும் அவருக்கு மட்டும். ஒரு அற்புதம். நாம கொண்டு வச்சா என்னையோ ஒரு மிஸ்டேக் கொண்டு வரும். ஒரு சின்ன புள்ள போனாலும் அந்த கல்லை முத்தமிடலாம், ஒரு நெடிய ஒரு ஆள் போனாலும் கஷ்டப்படாம முத்தம் கொடுக்கலாம். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் வச்ச இடம். அவ்வளோ ஒரு பரக்கத்தான ஒரு இடத்துல கொண்டு போய் அவர்கள் அதை வைத்திருக்கின்றார்கள். இதற்கு பிறகு அப்படியே அது நீளமான சம்பவம். 1924 தான் இப்படி ஒவ்வொருவர்களும் பொறுப்படுத்தி சவுத் என்ற குடும்பம் அதை பொறுப்பெடுக்கிறது. சவுதியா என்று சொல்ல தானே, சவுதியா என்பது சவுத் என்ற ஒரு குடும்பம். காபத்துல்லா மக்காவுடைய பொறுப்பை எடுக்கின்றார்கள், அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள், அவர்கள் விஸ்தரிக்கிறார்கள். இப்பொழுதும் அந்த சவுதியுடைய குடும்பம் தான் இன்றும் மக்காவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்பதான் 1974 நவம்பர் 20 ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதற்கு முந்தி பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஹஜர் அஸ்வத் கல்ல களவெடுத்துக்கு போய்த்தார்கள். கராமித்தா என்று சொல்ற ஆக்கள் ஹஜர் அஸ்வத் கல்ல களவெடுத்துக்கு போயிட்டாங்க. கொஞ்ச காலம் காபத்துல்லாவில் ஹஜர் அஸ்வத் கல் இல்லை. கடைசியாக காலகையில் உளுந்துதான் அந்த கல்லை எடுத்துக்கு வந்து காபத்துல்லாவில் வச்சு. அதனாலதான் போலீஸ் காவல் அங்கே போட்டிருக்கு, இவனால் களத்தி போய்த்திடப்படாங்க பயத்தில். அதுக்கு பிறகு 1974 நவம்பர் 20 ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்றால், ஜனாசாக்களை முன்ன காபத்துல்லாவில் வச்சு தான் தொழுவிப்பாங்க. இப்போ ஜனாசாவை தூக்கிட்டு போகிற மாதிரி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஜனாசா சந்துக்குள்ள ஆயுதங்களை வச்சு தூக்கிக்கு போய் காபத்துல்லாவுக்குள்ளே போய் டக்கண்டி சந்துக்கை விரித்து ஆயுதங்கள் எடுத்து எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரையும் சுட ஆரம்பித்த உடனே மக்கள் எல்லாரும் காபத்துல்லா விட்டு வெளியில் ஓடிட்டாங்க. இப்போ அவங்க 200 பேர் ஆயுதத்தோட காபத்துல்லாவுக்கு இருந்தாச்சு. 2 வாரம் ஜும்மா நடக்கல காபத்துல்லாவில். ஏன் உள்ளுக்கு போகையிலாம். இப்போ என்ன செய்கிறேன் என்ற பெரிய ஒரு கஷ்டமாக இதை எப்படி எதிர்கொள்ற என்று தெரியாமல் இருக்கக்குள்ளதான் பாகிஸ்தானுடைய ஒரு படையுடைய அவர்களுடைய அனுமதியை கொண்டு அவங்களுடைய மஷூராவின் பிரகாரம் வெளிநாட்டுடைய உதவிகளை கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், காபத்துல்லாவுக்குள்ள தண்ணீர் அடிச்சாங்க. மத்தாஃபுக்குள்ள தண்ணீரை ஃபுல்லா பரப்பி போட்டு முடங்கால் வரைக்கும் பரப்பி போட்டு எலக்ட்ரிக் கரண்டை கொடுத்துட்டாங்க. கரண்டை கொடுத்த உடனே உள்ளுக்கு இருந்த அவ்வளவு பேரும் மௌத்தாயிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. ஏன்னா காபத்துல்லாவை பிடிக்கிறதுக்கு ஆட்சிகள் கணக்க பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள், கடைசி காலகட்டத்தில் 2 கருப்பர்கள் வந்து காபத்துல்லாவுடைய ஒவ்வொரு கல்லாக கலட்டுவார்கள். இது கியாமத் நாளுடைய அடையாளம். ஆகவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொன்ன விடயங்கள் இவைகள் எல்லாம் மிக முக்கியமான. இந்த காபத்துல்லா, இந்த மக்கா என்பது ஒரு சிறப்பான ஒரு பூமி. இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பூமியை பற்றி சொன்னார்கள். யாருக்காவது உங்களுக்கு மதீனாவிலே மரணிப்பதற்கு முடியுமாக இருந்தால் நீங்கள் மதீனாவிலே மரணியுங்கள். நீங்கள் எங்கு மரணிக்க வேண்டும் என்றால் மதீனாவில் மரணிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியுமாக இருந்தால் நீங்கள் மதீனாவிலே மரணிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். ஏன் தெரியுமா? மதீனாவிலே யார் மரணிக்கின்றாரோ அவருக்கு நான் ஷஃபாஅத் செய்வேன். மதீனாவிலே யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மதீனாவுடைய மண்ணுக்கு யார் காலெடுத்து வைக்கின்றாரோ, ஒரு கொல்லன் இரும்பில் இருக்கக்கூடிய கரைகளை எவ்வாறு நீக்கி விடுவானோ இதே போன்று அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால தான் மதீனாவுக்கு போனாக்கள் தடுமல் வராம காய்ச்சல் வராம வரமாட்டாங்க. மதீனாவுக்கு போனால் தலைவலி வரும், காய்ச்சல் வரும், தடுமல் வரும், இருமல் வரும், மூச்சு வரும். என்ன காரணம்? இந்த நோயின் மூலமாக அல்லாஹ் எமது பாவத்தை மன்னிக்கின்றான், பாவத்தை மன்னிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் தான் மரணித்தார்கள். அவருடைய கபர் ரவுலா ஷரீஃப் அங்கே தான் இருக்கிறது. உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ரவுலா ஷரீஃப் என்பது இருக்கிறது அல்லவா, அது சொர்க்கத்தின் பூங்காவனம். யார் அந்த இடத்திலே தொழுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தின் பூங்காவனத்திலே கொண்டு போய் சேர்ப்பான். நபி அவர்களுடைய மஸ்ஜித் நபவியில் இருக்கக்கூடிய மிம்பர் இருக்கிறது அல்லவா, கியாமத்துடைய நாளையில் அந்த மிம்பர் உயர்த்தப்படும். ஹவுதுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய
நீர் தடாகத்துக்கு பக்கத்தில் அந்த மிம்பர் கொண்டு போய் வைக்கப்படும். நபி அவர்கள் அந்த மிம்பருக்கு மேலே நின்று தன்னுடைய உம்மத்தை அனைவர்களும் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்று அவர்களுடைய வலது கரத்தினால் எமக்கு ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலே இருந்து நீர் தருவார்கள். இப்படியான ஒரு சிறப்பான ஒரு பூமிதான் மக்காவும் மதீனாவும். ஆகவே நாம் அனைவர்களும் ஆசை வைக்க வேண்டும், அந்த மண்ணிலே நான் வாழ வேண்டும், அந்த மண்ணிலே நான் மரணிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய துஆவும் இதுதான், யா அல்லாஹ் என்னை மதீனாவிலே மரணிக்க செய்வாயாக, மதீனாவிலே மரணிக்க செய்வாயாக. மூத்த உலமாக்கள் இதற்காக வேண்டிய ஹிஜ்ரத் செய்து அந்த மதீனா மண்ணிலே வாழ்ந்து மரணித்திருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படியான நல்ல கூட்டத்தில், அந்த பாக்கியத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் எம் அனைவர்களையும் ஆக்குவானாக. அல்லாஹ் எம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நீக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முயற்சிகளை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, அந்த காபத்துல்லாவை கண்ணூடாக பார்ப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை தந்துவிடு யா அல்லாஹ். ஒவ்வொரு வருடமும் முடியுமாக இருந்தால் அதற்கான சந்தர்ப்பத்தை தந்துவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ் மதீனா முனவ்வராவிலே அந்த ஜன்னத்துல் பகீலே அடக்கம் செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து விடுவாயாக. நபி அவருடைய ஷஃபாஅத் பெற்ற கூட்டத்திலே எங்கள் அனைவர்களையும் நீ ஆக்குவாயாக. நல்ல மௌத்தை தந்துவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனையை இலக்குப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவர்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை போக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் மனதுக்கு நீ ஆறுதலை கொடுப்பாயாக. இதற்காக வேண்டி பாடுபடக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய அனைவர்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையை நீ செழிப்பாக்குவாயாக. யா அல்லாஹ் என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், இதற்கு காரணமாக இருந்த உலமாக்கள், நாதாக்கள், பெரியார்கள், யா அல்லாஹ் அனைவர்களுடைய கபரையும் சொர்க்கத்தின் பூங்காவனமாக நீ மாற்றுவாயாக. எங்களை கபூல் செய்வாயாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினம் எமக்காக மக்கா மதீனாவினுடைய வரலாறுகளும் அதன் சிறப்புகளை பற்றியும் அழகான முறையில் எடுத்துரைத்த எங்களுடைய ஹதரத் அக்கரை பற்றி ஜமியத் உலமாவினுடைய நிறைவேற்று குழுவினுடைய உறுப்பினர், அதேபோன்று கிழக்கிழங்கை அரபு கல்லூரி அட்டாளைச்சேனையைச் சேர்ந்த அரபு கல்லூரியினுடைய விரிவுரையாளரான ஏ ரைஸ் முஃப்தி ஹதரத் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் உம்மஹாத்துல் முஃமினீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுடைய சிறப்புகளை பற்றி பயான் நடைபெறும் என்பதனை கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.